ஹாய் வணக்கம் வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் வியூஸ். வேர்ல்டு கப் சூப்பர் 8 ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குங்க. வச்சா முதல்லே ஆப்பு வச்சுட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவுக்கு. ஸ்ரீலங்கா அதே மாதிரி தோத்துருச்சு. பாகிஸ்தானுக்கு ஒரு மேட்ச்சு ட்ராவில் போயிடுச்சு. அவங்களுக்காக ஒரு பாயிண்ட் கிடச்சி போச்சு, மழை காப்பாற்றிருச்சு. ஆனால் ஸ்ரீலங்காவுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு அடி. ஸ்ரீலங்கா 96 ரனில் அவுட் ஆகிருக்கு. இங்கிலாந்து கூட எதிர்பாராத ஒரு விஷயம். எதுவுமே டஃப்பே கொடுக்காமல் ஒன் சைடாக மேட்ச் போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேட்ச் வின்னிங்கோ தோல்வியோ அது ஒன்றும் மேட்டர் இல்லை. ஆனாலும் மேட்ச் பார்க்குறதுக்கு பக்கத்தில் வர போய் ஒரு 10 ரன் 5 ரன் வித்தியாசத்தில் தோத்தாங்கன்னா நமக்கு வந்து ஒரு கவலை தெரியாது. ஆனால் வந்து மோசமான முறையில் தோக்கும்போது தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸே இழக்க மாதிரி இருக்கும். இந்த ஒரு மேட்ச் பலவிதமான இம்பேக்டை உண்டு பண்ணும். 71 ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க. 116 ரன் தான் அடிச்சிருக்காங்க. உண்மையிலே 185ங்கிறது நான்லாம் ஈஸியாக வந்து இவங்க டார்கெட் பண்ணிடுவாங்க, சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். அவங்க பேட்டிங் பிடிச்சாலுமே ஃபஸ்ட்டு 3 விக்கெட் உடனே போனதுக்கப்புறம் அவங்க ஸ்டாண்ட் பண்ணி விளாண்ட விதம் வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. 3 விக்கெட் போன மாதிரியே விளாடலை. ஒவ்வொரு ரன்னையும் அவங்க வந்து சிங்கிள்ஸாக சேர்த்து பிரவிஸும் சரி கூட விளாண்டவரும் சரி பக்காவாக விளாண்டாங்க. உண்மையில் ஒரு 3 விக்கெட் உடனடியாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் ஓவர்லேயே 3 விக்கெட் போனோடனே அவங்க எப்படி விளாடணும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பக்கா ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் 10th அப்புறம் உள்ள ஓவர்ஸை வந்து அவங்க நல்லா அழகாக வந்தாங்க. 200க்கு மேலேயே வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பவுலர்ஸ் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி 185க்குள்ளே சுருட்டினது வந்து உண்மையில் நல்ல விஷயந்தான். ஆனால் இது ஒரு டார்கெட் பண்ண, அதாவது ஈஸியாக சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோரு தான். ஏன் இந்த மாதிரி விட்டாங்க? உண்மையில் அபிஷேக் சர்மா ஏன் இந்த பதட்டத்தில் இருக்காருங்கிறதே புரியல. வந்து ஒரு ஈஸியாக விளையாடலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஜட்ஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. பாகிஸ்தான் வந்து அபிஷேக் சர்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின்னை இல்லை ஆஃப் ஸ்பின் போடுறதுக்காக ஆஃப் பிரேக் போட்டு அவரை தூக்கலாங்கிற ஒரு முடிவில் வந்தாங்க. அதே இதை வந்து நெதர்லாண்ட்ஸ் எடுத்தாங்க. அதே மாதிரி போல்ட் ஆச்சு. இப்படி 3-4 மேட்ச்சில் கரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது நேற்று பாருங்கள் மார்க்ரம் போடுறார். ஃபஸ்ட்டு ஓவர் விக்கெட் எடுத்துகிட்டு அவர் பாட்டு போயிட்டு அடுத்து ஓவரே போடலை. உண்மையில் இங்கிடியோ எல்லாருமே லென்த்து பக்காவாக வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் இந்தியாவுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நமக்கு பிளான் ஏ இருக்கிற மாதிரி பிளான் பி அப்படி இருந்ததா அப்படிங்கிறது தெரியல. உண்மையில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நேற்றுக்கு வந்து ஃபெயிலியர் தான் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். இதை நல்லா ஆலோசிக்கணும். வரக்கூடிய மேட்ச் நமக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டு மேட்ச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அடுத்த மேட்ச் கொஞ்சம் நமக்கு அடுத்தடுத்த மேட்ச் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்தவரையில் ரொம்ப டஃப்பான மேட்ச் தான். டஃப்பான மேட்ச்லேயும் வந்து ரன் ரேட் வந்து ஃபுல்லாக ஆல் அவுட் ஆகி ரன் ரேட்டும் நமக்கு மைனஸில் போயிருச்சு. அடுத்து வரக்கூடிய மேட்ச்சு நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக 2 மேட்ச்லையும் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மளுடைய ரன் ரேட் வந்து டிசைட் பண்ணும்போது ஆளுக்கு 2 மேட்ச் 2 டீம் வந்து 2 மேட்ச் வின் பண்ணுற மாதிரி வந்துடக்கூடாது. அப்போ ரன் ரேட் தான் டிசைட் பண்ணும்போது ரன் ரேட் நம்ம பேக் இருந்தால் நம்ம வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை ஆயிரும். இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய மேட்ச் நல்ல ரன் ரேட்டோடு நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப பிளான் பண்ணி ரெண்டுமே வந்து இன்றைக்கி பொறுத்தவரையில் ஈஸியான டீம் கிடையாது. ஜிம்பாவேயும் சரி வெஸ்ட் இண்டீஸும் சரி. வெஸ்ட் இண்டீஸ் பக்கா விளாண்டுருக்காங்க. ஜிம்பாவே முடிஞ்சால் கப்பே அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அந்தளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு செமிஃபைனல் வரணும்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ரன் ரேட்டோடு ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீலங்காவை பார்த்தீங்கன்னா அவங்களும் ஏன் இந்த மாதிரியான ஈஸியான அவங்க 2 பேருக்கு ஹோம் கிரவுண்டு. இங்கே நமக்கு இந்தியாவில் நடக்கிற மேட்ச்சு, அவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் நடக்கக்கூடிய மேட்ச்சு அவங்களும் விட்டுட்டாங்க பாருங்கள். உண்மையில் 2 பேருக்குமே வந்து ஹோம் கிரவுண்டுங்கிற ஒரு பிரச்சனையாக ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்களா, ஒரு அதிகப்படியான கான்ஃபிடன்ஸ் இருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதிகப்படியான கான்ஃபிடன்ஸ் என்றைக்குமே ஆகாது. ஒவ்வொரு சின்ன டீமையும் நம்ம வந்து கணிக்கவே முடியாது. இன்றைக்கி வரக்கூடிய ப்ராக்டிஸ் சீசன் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு யூஎஸ்ஏ ஒரு நெதர்லாண்ட்ஸ் கூட நமக்கு டஃப் கொடுக்குற மாதிரி வர்றாங்க. அந்தளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க. மேக்ஸிமம் வந்து ப்ராக்டிஸ் ஃபுல்லாக இந்தியன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதனால் இந்தியன்ஸு எல்லா உலக இடத்துல இருக்கக்கூடிய அவ்வளோ கிரிக்கெட் டீம்லேயும் இந்தியன்ஸ் வந்து கோச்சாக இருக்காங்க. நிறைய பிளேயர்ஸுக்கு வந்து அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் கோச்சாக இருக்காங்க. நிறைய அட்வைசர்ஸாக இருக்கும்போது இங்கே இருந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு பிளேயரை பற்றியும் நிறைய அவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்தியாவில் எது வீக்கு, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டீமும் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து நிறைய ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். ஒரு மேட்ச்சில் பவுலர்ஸ் என்ன மாதிரி போட போகிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா உண்மையில் வந்து ஒரு பவுலர் எந்த மாதிரி போட போகிறாரு அப்படிங்கிறதே வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியாது. கரெக்டாக நீங்கள் உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் வந்து
ஒரு சேஞ்ச் ஆஃப் இது என்ன வந்துச்சு ஃபைனல்ஸில் பொறுத்தவரையில் எப்படி வந்துச்சுன்னா, இந்த இவங்கள வந்து ரொஃபாலி வர்மாவை வந்து போடும்போது அவங்க வந்து ஒரு ஸ்லோயர் பிரேக் ஒரு போலிங் போட்டது அது வந்து ஒரு வித்தியாசமான அது வந்து அந்த டோர்னமெண்ட்லேயே நடக்காத போட முடியாத ஒரு போலிங்கை கடைசி போட வச்சது. உண்மையிலே அது வந்து ஒரு கிளவரான டிசிஷன். அன்னைக்கு அந்த வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து ரொஃபாலி வர்மா உடைய போலிங் ஒரு காரணம். அது மாதிரி போலிங் உடைய ஆக்ஷன் வந்து நேற்று வந்து இவரை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் பவுலர் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பட் அவங்களுடைய வருண் சக்கரவர்த்தியை வச்சு துவைச்சு அள்ளிட்டாங்க. நேற்றை பொறுத்தவரையில் பும்ரா மட்டும் போலிங் வந்து ஒழுங்காக போடலைன்னா இன்னும் வந்து மேட்ச் எங்கேயோ போயிருக்கும், 200 மேலே தான் போயிருக்கும். பட் நம்மளுடைய பேட்டிங் எப்படி போயிருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பிச்சு போலிங்க்கான பிச்சா, ஃபாஸ்ட் போலிங்க்கான பிச்சா, ஸ்பின்னர்ஸ்க்கான பிச்சா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கணிக்க முடியல. அநேகமாக ஸ்பின் அவங்களுக்கு எடுத்த மாதிரி நமக்கு எடுத்த மாதிரி இருந்துச்சு ஃபாஸ்ட் போலிங்கு. பட்டு இவங்களுக்கு பொறுத்தவரையில் ஸ்பின் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதான் ஒரு வித்தியாசமான ஒரு திங்கிங் அகமதாபாத் கிரவுண்டை பொறுத்தவரையில் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து மாற்றி ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நிறைய அவங்கள்ட்ட வந்து பகிர்ந்துணர்வுலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி பொறுத்தவரையில் ஒவ்வொரு மேட்சும் இன்னைக்கு வரக்கூடிய மேட்ச்சு நமக்கு மிகப்பெரிய ஒரு கட்டாயமாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு ப்ரெஷரைஸ்ட் ஆகிட்டோம். ஸோ வரக்கூடிய மேட்ச் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யார் ஜெயித்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கே தவிர நம்ம வந்து ஒரு ஈஸியான முறையில் வந்து தோற்றுறக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அந்த மாதிரி ஒரு டஃப் கொடுத்து தான் எந்த ஒரு மேட்சையும் ஒரு டீமை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடது. இதை பற்றி நேற்று இந்தியா தோற்றதுக்கான உங்களுடைய கருத்தை நீங்கள் உங்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.